அடுத்தொரு நிகழ்வு இந்த மேடையில் ஆர்ஜே தமிழா மற்றும் தமிழ் ப்ரோஸ் தயாரிப்பில் செட்டியூர் செல்வன் வித்யன் இந்திரஜித் அவர்களின் குரல் இசை மற்றும் வரிகளில் கேஜே திவா அவர்களின் இயக்கத்தில் உருவான சிவதாண்ட பாடல். எங்களுடைய இன்றைய நிகழ்வின் முக்கிய கதாநாயகர்களான திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள், உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அதே போன்று பிளாக் பாண்டி ஆகியோர்னால் இந்த மேடையிலே இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்கின்றது. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேடைக்கு வாங்க, கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் உங்கள் மண்ணின் மைந்தர்கள். வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு எப்போதும் மட்டக்களப்பில் இருப்பவர்கள் கை கொடுத்து கரம் கொடுப்பார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சான்று. இந்த மேடை மறக்க முடியாத ஒரு தருணமாக அவர்களுக்கு இது இருக்கும் என்று நம்புகிறோம். ஆர்ஜே தமிழா மற்றும் தமிழ் ப்ரோஸ் தயாரிப்பில் செட்டியூர் செல்வன் வித்யன் இந்திரஜித் அவர்களின் குரல் இசை மற்றும் வரிகளில் கேஜே திவா அவர்களின் இயக்கத்தில் உருவான பிரம்மாண்ட சிவதாண்ட பாடலானது இந்திய பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களின் கரங்களால் இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்றது. கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் அவர்களை. வாழ்த்துக்கள் உங்கள் அணிக்கு. மாண்டத்திலோடிடு மானிடனே எந்த நல்லுரைகளு வையகம் வாழ்ந்திட இறையடி சேர்ந்திட வாய்கள் சோறாமல் புகழ் பாடு கன்னிகை பாவம் சத்துரு சூடிய மாறன தம்பன கங்கி சவித்தை தவறு செய்து நீ இருவிழி மூடிட பாகவதம் கொண்டு பரன் விளையாட கண்கள் மூடியே கண்பினை பிடிக்கிடும் காரகனே நான் சொல்வதை கேளு முதல் விழி திறந்திடும் நாயக சிரத்தில் எரிந்திடும் தீக்கினில் எரிவாய் வாரு நெற்றியில் நேரும் கையில் உடுக்கைய பாதஜியம் கூட தைரவ மூத்தம் பெரிந்திடும் சுடலையில் வீசிடும் காற்றுடன் சிவபெருமானின் தாண்டவ ஆட்டம். பாடுற சின்ன கிளிப் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுண்ட முழுமையான கட்டம், அதாவது இப்போ நீங்கள் பார்த்தது செகண்ட் கணக்கில் இதுண்ட முழுமையான பாட்டு உண்மையிலே எதிர்வருகின்ற தினங்களில் ரிலீஸ் ஆகும். வீடியோட சேர்த்து அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை. அதை தாண்டி இதை சொல்லணும் உங்களோட முதலாவது பாட்டு இப்படி ஒரு பெரிய லெஜெண்டரை கையால் ரிலீஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த மூமெண்ட் இப்போ நாங்களாக இப்போ தேடி அப்படின்னு சொல்லி போகல. 50,000 மக்களுக்கு முன்னுக்கு நம்ம பாட்டு ரிலீஸ் ஆகுது. 50,000 மக்களுக்கு முன்னுக்கு அந்த பாட்டு ரிலீஸ் ஆனது சொல்லுங்கடாப்பா. சரி, ஏதோ ஒன்று அடிச்சிருக்கோம், பிரச்சனை இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வரை நிறைய பேர் இருக்கைக்குள்ள இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே ஸோ அதான் அந்த மூமெண்ட் தானாக அமைஞ்சது. அது சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு சொல்லணும்.